ஹாய், குட் மார்னிங் ஸ்பார்டன்ஸ். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா என்னோடய மார்னிங் ரொட்டீன் வீடியோ தான் பார்க்க போகிறேன். நான் எப்போவுமே 5 o'clock எந்திரிக்கலான்னு பார்த்தேன், பட் 5:15 இந்த மாதிரி ஆயிரும். ஸோ எந்திரிச்சோன்னா நேராக போயிட்டு கிச்சனுக்கு போவேன். கிச்சனுக்கு போயிட்டு 1 glass ஆஃப் வாட்டர் குடிப்பேன். ஏன் அந்த 1 glass ஆஃப் வாட்டர் குடிக்கிறேன் அப்படின்னா, நம்ம நைட்டெல்லாம் தூங்கிட்டு இருக்கும்போது நம்மளோட பாடி வந்து ரொம்ப டீஹைட்ரேட் ஆகிரும். ஸோ ஹைட்ரேட் ஆகிறதுக்காக எப்போயுமே 1 glass ஆஃப் வாட்டர் குடித்து என் பாடியை ஹைட்ரேட்டாக வச்சுக்கிடுவேன். ஒன்ஸ் வாட்டர் குடிச்சிட்டு என் பாடி ஹைட்ரேட் ஆகின பிறகு நான் நேராக வெளியே போயிடுவேன். வெளியே போயிட்டு அப்படி ஒரு நேச்சுரல் ஏரை வாங்க ஆரம்பிச்சிடுவேன். ஸ்பார்டன்ஸ், வெல்கம் டு மை மார்னிங் ரொட்டீன். பார்த்திங்கன்னா மணி கரெக்டாக 5:20 ஆகுது. சுற்றி பாருங்க, சுற்றி யாருமே இருக்க மாட்டாங்க. இந்த இடத்துல யாருமே எந்திரிச்சிருக்க மாட்டாங்க. நான் மட்டும் கரெக்டாக வின்டர் டைமில் வேகமாக எந்திரிச்சு தான் மார்னிங் ரொட்டீன். கரெக்டாக 4:58 அலாரம் வச்சு 5:15 எந்திரிச்சிருவேன். எந்திரிச்சு ஏன் எந்திரிக்கிறேனே தெரியாமல் எந்திரிச்சு அடுத்தடுத்து ஒர்க் பார்க்க ஆரம்பிக்கிறேன். ஏன் இந்த வீடியோ இப்போ ஷூட் பண்ணுறேன் அப்படின்னா, 5:20 ஆகுது, யாருமே எந்திரிக்கலை. யாருமே ஹவுஸ் ஒய்ஃப்லேருந்து நோ மென்ஸ் எல்லாம் இழுத்து போட்டு தூங்கிட்டு இருக்காங்க. நான் மட்டும் எந்திரிச்சு வைப் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு வந்து இதில் 2 விஷயம் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. அதாவது மார்னிங் ரொட்டீன்லேயே என்னென்னா, நான் மட்டும் தான் எந்திரிச்சிருக்கேன். சுற்றி நீங்களே பார்த்துருப்பீங்க, யாருமே எந்திரிக்கலை. நான் மட்டும்தான் எந்திரிச்சிருப்பேன். அப்படி இருக்கப்போ என் மென்டாலிட்டி எப்படி தோணுது அப்படின்னா, நாம் மட்டும்தான் ஏதோ சக்ஸஸ் பண்ண போகிறோம், நாம் மட்டும்தான் ஏதோ பெருசாக பண்ண போகிறோம். சுற்றி யாருமே எந்திரிக்கலை. ஜஸ்ட் மணி 5:20 ஆகுது, இன்னும் யாருமே எந்திரிக்கல. 1-2 பேர் எந்திரிச்சு வண்டியில் போயிட்டு வராங்க, அதை பற்றி சொல்ல. பட் நாம் மட்டும் எந்திரிச்சிருக்கோம் அப்படின்ட்டு நான் என் மைண்ட் செட்டில் ஃபோக்கஸ் பண்ணி எந்திரிச்சிட்ருக்கேன். ஃபீல் நல்லா இருக்குது. இட்ஸ் குட், ரியலி. அதோட இன்னொரு 2வது விஷயம் என்ன அப்படின்னா, லைஃப்பில் வந்து எப்பயுமே கொஞ்சம் ஓவராக தான் இருக்கும். இருந்தாலும் கேளுங்க. அதாவது ஸ்பார்டன்ஸ், இந்த 2வது விஷயம் என்ன அப்படின்னா, எண்ட் ஆஃப் தி லைஃப்பில் வந்து எப்பயுமே எல்லாருமே டெத்தாக தான் போகிறோம், மண்ணுக்குள்ளே தான் போக போகிறோம். பட் மண்ணுக்குள்ளே போய்ட்டு ரொம்ப நாள் நம்ம தூங்கிட்டு தானே இருக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோம் அப்படின்றது இருக்குல்ல. ஸோ அதுக்காக ஏதாவது ஒன்று பண்ணலாம்ல, ஏதாவது சக்ஸஸ் ஆகிறதுக்காக ஒரு மீனிங் கிரியேட் பண்ணலாம்ல. ஸோ அது இந்த 2 விஷயம் தான் என் மைண்ட்ஸில் நான் ஃபோக்கஸ் பண்ணி வச்சுக்கிட்டு அடுத்து பண்ணிகிட்டு அடுத்து சக்ஸஸ் ஆகிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு யோசிச்சுட்டு. ஸோ நான் வந்து என்னோடய மார்னிங் ரொட்டீன் அண்ட் ஈவினிங் ரொட்டீன் 2மே கரெக்டாக இருக்கணும், ஃபுல்ஃபில்டாக இருக்கணும் அப்படின்னு எப்போயுமே யோசிக்கிறது உண்டு. ஸோ அதே மாதிரி தான் போயிட்டுருக்கு. ஒரு ஆள் கார் வண்டியெலாம் போக ஆரம்பிச்சிருச்சு, நீ நாய்ஸ் கேட்க ஆரம்பிச்சிடும். ஸோ நம்ம லேட்டாக பார்க்கலாம். இப்போ போயிட்டு ரெஸ்ட் ரூம் போயிட்டு ப்ரேயர் பண்ணிட்டு 6 to 7 ஒர்க் அவுட். பை ஸ்பார்டன்ஸ். ப்ரேயர்லாம் முடிச்சாச்சு. ப்ரேயர் முடிச்சுட்டு டைம் பார்த்தோன்னா 5:56 ஆகிருந்துச்சு. அப்படியே ஒரு கொஞ்ச நேரம் பெட்டில் மறுபடியும் சாஞ்சிக்கிட்டு அப்படி ஒரு ப்ளசண்ட்டாக காலையில் எந்திரிக்கவே மனசு வராது. சரி ஒரு கொஞ்ச நேரம் ஆகட்டும் அப்படின்னே விட்டுறது. அப்படி ஒரு 10 minutes மறுபடியும் படுத்துட்டு கரெக்டாக 6 o'clock 6:05 இந்த மாதிரி எந்திரிச்சு போயிட்டு ஒர்க் அவுட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவேன். 1 hour ஒர்க் அவுட். டைம் வந்து பார்த்திங்கன்னா 6:10 ஆகுது. இப்போதான் கொஞ்சமாக நிறைய பேர் எந்திரிச்சிருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒர்க் அவுட் தான் பண்ண போகிறோம். ஒர்க் அவுட்டுன்னு சொல்ல வந்து ஒரு ஞாபகம் வருது. நான் நாளையிலேருந்து December 1st 31st வரையும் இன்னொரு ஒரு சேலஞ்ச் பண்ணியிருக்கேன். அதாவது வெயிட் லாஸ் சேலஞ்ச் பண்ணலாம் அப்படின்ட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ வீக்லி என்னென்ன ஒர்க் அவுட் பண்ணுறேன், என்னென்ன ஃபுட் சாப்பிட்றேன், நான் எப்படி கேலரி பர்ன் பண்ணுறேன், எப்படி வெயிட் லாஸ் பண்ணுறேன் அப்படின்னு மோஸ்ட்லி 4 kg கிட்ட நான் வந்து பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு வச்சுருக்கேன். பட் 4 kg நாய் குலைக்குதா, இது காலையில் ஷூட் பண்ணாலே இப்படித்தான். 4 kg இல்லாட்டியும்
அட்லீஸ்ட் 3 or 2 kg குறைச்சாகணும். ஓவராக வெயிட் போட்டுருச்சு. அதையும் நான் உங்கள்கிட்ட December 31 காமிக்கிறேன். வீக்லி டுவைஸ் 1 week 1 time வீடியோ நான் ஷூட் பண்ணி போடுவேன். சுற்றி நாய்ஸ் கேட்கும். மார்னிங் அப்படி தான் இருக்கும். கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. பார்க்கலாம். இப்போயும் ஒர்க் அவுட் பண்ண ரெடி. இன்றைக்கி கார்டியோ தான் பண்ண போகிறேன். ஏன்னா நாளையிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது இல்லையா. ஸோ கார்டியோ ஒர்க் அவுட். செம்பு நிறையா தண்ணி குடிச்சிக்கிட்டே ஒர்க் அவுட் பண்ணுவோம். ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இனிமேவாவது வீடியோ கன்சிஸ்டன்சியாக வரும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி நான் எந்த ஃபார்மேட்டில் வீடியோ போட்டேன் அப்படின்னா A to Z சீரீஸ். இதுலேருந்து ஜட்ஜுக்குள்ளே ஒவ்வொரு ஆல்பெட் லெட்டர்ஸுக்கும் ஒரு டைப்ஸ் ஆஃப் வீடியோ க்ரியேட் பண்ணி என்னோடய யூடியூப் சேனலில் போட்டுட்ருக்கேன். யூடியூப் வாட்ச் பண்ணாதவங்க வாட்ச் பண்ணுங்கள். இந்த மார்னிங் ரொட்டீன் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட், ஸ்பாட்டன்ஸ். We are going to work out. Justin. ஓகே ஸ்பாட்டன். என்னோடய கார்டியோ செக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா, அந்த பில்டிங்கை சுற்றி, அதாவது அந்த மொட்டை மாடியை சுற்றி 50 ரவுண்ட்ஸ் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஸோ 50 ரவுண்ட்ஸ் ஒரு மேக்ஸிமம் ஒரு 200 ரவுண்ட் அடிப்பேன். 200 கலரி அது பேன் ஆகிரும். ஸோ அதுக்கு முன்னாடி சின்ன வார்ம் அப் அண்ட் ஸ்ட்ரெச்சஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா ஸ்ட்ரெச்சஸ் பண்ணால் ஜாயிண்ட்லாம் பெயின் ஆக ஆரம்பிச்சிடும். லெக்கில் அந்த மாதிரி முக்கியமான பார்ட்ஸ்லாம், ஷோல்டரு அந்த மாதிரிலாம் பெயின் ஆக ஆரம்பிச்சிடும். எந்த ஒரு ஒர்க் அவுட் பண்ணாலும் சரி, கார்டியோ பண்ணாலும் சரி, லைட்டாக ஸ்ட்ரெச்சஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. உங்களுக்கு இது தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்ட்ரெச்சஸ் பண்ணாமல் எந்த ஒரு ஒர்க் அவுட்டுக்கும் போகாதீங்க. ஜஸ்ட் ஸ்ட்ரெச்சஸ் பண்ணி உங்கள் பாடியை ரிலாக்ஸ் பண்ணி மசில்லாம் லூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் லைட்டாக ஒரு வைப் அண்டு சில் பண்ணிட்டு, முக்கியமாக நீங்கள் என்ன ஒர்க் அவுட் பண்ணுறீங்களோ அந்த ஒர்க் அவுட்க்கான ஜாயிண்ட்டை நல்லா ஸ்ட்ரெச்சஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ ரன்னிங் ஓடுறீங்க அப்படின்னா லெக்குக்கு அந்த மாதிரி லெக்கோட நீ அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி விட்டுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா அதுக்கப்புறம் ஜாயிண்ட்லாம் ரொம்ப பெயின் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அப்படியே ரன்னிங் ஓட ஆரம்பிக்கணும். 1 2 3 லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஓகே ஸ்பாட்டன், வாங்க போகலாம். 1 2 3. இப்படி இந்த பில்டிங்கை சுற்றி ஒரு 50 ரவுண்ட்ஸ், ஒரு 50 ரவுண்ட்ஸ் அடிப்பேன். அதுக்கப்புறம் ஒரு 1 minute ரெஸ்ட் எடுப்பேன். அடுத்து ஒரு 50 ரவுண்ட்ஸு, அடுத்து 1 minute ரெஸ்ட்டு. இதே மாதிரி ஒரு 250 ரவுண்ட் அடிப்பேன். இந்த 15 ரவுண்ட் அடிக்கிறதுக்குள்ளே போதும் ஆயிரும். ஏன்னா அந்தளவு பெயினாக இருக்கும். நம்ம நினைக்கிறோம் ஸ்ட்ரெயிட்டாக ஓடுறது தான் ரன்னிங், அந்த மாதிரிலாம் இல்லை. சும்மா இந்த மாதிரி உங்கள் வீடியோவில் சின்ன இடம் இருந்தாலே அதில் நம்ம இந்த மாதிரி ஓடியுமே நம்ம வெயிட் லாஸ் பண்ணலாம். ஸோ நான் வெயிட் லாஸ் பண்ணலாம்னு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். 31 December உடம்புறேனே. December 1 December 31 என்னோடய ட்ரான்ஸ்மிஷன் நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ இந்த மாதிரி தான் நான் வீட்டிலேருந்து ஒர்க் அவுட் பண்ண போகிறீங்க. பாருங்கள் என்னோடய வாயில் வர மாட்டேங்குது. ஓகே, என்னோடய ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பார்ப்பீங்க கண்டிப்பாக. இப்படி 50 ரவுண்ட் அடிச்சிட்ட பிறகு அப்படியே என்னோடய கார்டியோ செக்ஷன்லாம் அப்படியே முடிச்சுக்கிருவேன். முடிச்சிட்டு அப்புறம் என்ன லைட்டாக இப்படி ஒரு வைப் கேமரா எடுத்து, இப்படி க்ரீன் கலரில் இருக்கும் பின்னாடி பக்கம், அதெல்லாம் கொஞ்சம் நேச்சுரல் ஏர்லாம் வரும், நல்லாயிருக்கும் அந்த கார்னரில் எங்கள் வீட்டுக்கிட்ட. ஸோ அப்படியே சில் பண்ணி வீடியோ அப்படியே லைட்டாக எல்லா இடத்தையும் உங்களுக்கு சுற்றி காமிக்கிறேன். ஜஸ்ட் வைப் அண்ட் பீஸ் அவுட் ஜஸ்டின். ஸோ இப்போ ஆஃபீஸ் கிளம்பியாச்சு ஸ்பார்டன்ஸ். இப்போ டைம் பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த 7 to 8 அந்த டைமுக்குள்ளே நான் ஆஃபீஸ் கிளம்ப ஆரம்பிச்சிருவேன். ஸோ ஏன்னா அப்போ தான் எனக்கு கரெக்டாக இருக்கும் ஆஃபீஸுக்கு போகிறதுக்கு. 8 o'clock பஸ் ஏறினா தான் அங்கே போய் 9 o'clock ஏறுவேன். மதுரையில் தான் ஒர்க் பண்ணுறேன். ஸோ அதனால தான் அப்படியே ஆஃபீஸ் கிளம்பி ஆச்சு ஸ்பார்டன்ஸ். நான் கரெக்டாக இங்கே 8 o'clock பஸ் ஏறினா அங்கே 9 o'clock 9:30 ஆஃபீஸ். ஸோ கரெக்டாக இருக்கும் நான் ஆஃபீஸ் போகிறதுக்கு. ஸோ மேக்ஸிமம் இதான் என்னோடய ஆஃபீஸ் மார்னிங் ரொட்டீன் ஸ்பார்டன்ஸ். அப்படியே 5 to 8 o'clock வரையும் தான் முடிஞ்சிடும். அப்புறம் பார்க்கலாம். பி கிளைம், ஸ்டே ஆஃபீஸ், ஸ்டே ஃபோக்கஸ். பை ஜஸ்டின்.